அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, இது இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் 13. இதில் ஒருவனே தேவன் என்பதை பற்றி கூடுதலான ஒரு விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். ஒருவனே இறைவன், அதாவது ஒன்றே குலம், ஒருவனே தேவன். சுருக்கமாக கூறினால், மனிதன் மனிதனை கடவுளாக்கினான். இங்குதான் தெய்வீக தன்மை யாருக்கு சொந்தம் என்பதை திருமறை குர்ஆன் தெளிவாக விளக்கியது. தெய்வீகம் என்பது படைத்த இறைவனுக்கு மட்டும் சொந்தம். அவனுடைய தனித்தன்மை அது. அந்த தனித்தன்மையில் மனிதனுக்கு எல்லளவும் சம்பந்தம் இல்லை என்று திருமறை குர்ஆன் தெளிவாக முழங்கியது. இதோ திருமறை குர்ஆன் கடவுள் கொள்கையை பற்றி மக்களுக்கு முன்வைக்கிறது. மனிதர்களே, நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் தூதர். அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது. அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான் என்று முகமதே நீர் கூறுவீராக என்று திருமறை குர்ஆன் 7வது அத்தியாயம் 158வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மனிதர்களே, உங்களுக்கு அல்லாஹ் செய்துள்ள அருளை எண்ணி பாருங்கள். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிக்கிறான். அல்லாஹுவை தவிர படைப்பவன் வேறு எவனும் உண்டா? அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இப்படி உண்மை இருக்கும்போது எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 35வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதில் மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளணும். அதாவது அவன் மட்டுமே கடவுள் தன்மை உள்ளவன். அவனது கடவுள் தன்மையில் வேறு யாரும் கூட்டாளி இல்லை. அவனுக்கு நிகர் இல்லை, இணையில்லை என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. எனவே இது போன்ற செய்திகளை தெளிவாக உள்வாங்கி சரியாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால், அதாவது திருமறை குர்ஆனின் வசனங்களை நீங்கள் தெளிவாக இன்றைக்கு தமிழ் மொழியில் மொழிபெயர்த்த திருமறை குர்ஆன் நீங்கள் தமிழகத்தில் எங்கே முஸ்லீமை சந்தித்து கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் இதற்காக முயன்று இந்த தீண்டாமை என்ற கொடுமைக்கு யாரெல்லாம் ஆளாக்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து, தீண்டாமை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒழித்து கட்டிய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தி காட்டிக்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள். நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு தான் போராடுவீங்க? எங்களை நோக்கி வாருங்கள், தெளிவான செய்தியை நாங்கள் தருகிறோம் என்று அவங்களை அழைக்க வேண்டும், அவர்களுக்கு போதிக்க வேண்டும்.